கேமரா அப்படியே திருப்பி அந்த மலையை காட்டுங்க. சுற்றி மலையை சுரண்டி மட்டும்தான் வச்சுருக்காங்க. அவங்களோட சாதனை இது மட்டும்தான். 5000 ரூபா வந்து மக்களுக்கு தரல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு குப்பையை போய் தேவையில்லாமல் கிளறக்கூடாது. எங்களை பொறுத்தவரை இது குப்பை, அது எனக்கு கிளறதாவே இல்லை. சொம்பு தூக்குறதுல எங்கள் சீமானன் அடிச்சுக்க ஆளே இல்லை. இங்கே பாருங்க, ஒரு பரிசில் பிட் அடிக்கிறோம், யாருக்கும் தெரியாமல் அடித்தா அது நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி அடித்தா அது என்ன பண்ணுறது? குடிச்சோமா பிரியாணி தின்னமா அவ்வளோதான். அவன் என்ன பேசுனானுங்க, ஏதோ பேசியிருப்பானுங்களாடுது, அவ்வளோ. அந்த மாதிரி நம்ம கூட்டம் இல்லை. தமிழக வெற்றி கழகம் 2026 நிச்சயம் வெல்லும். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க எங்கள் அண்ணன் ஆட்சி அமைக்க வைப்போம். சேலத்தில் இந்த அளவு கூட்டம் வேற எந்த கட்சினா கூடி இருக்கா? சேலத்தில் வந்து கட்சி கூடும் ப்ரோ. இது மாதிரி வீரபாண்டியார் இருந்தார், ஊர் பேர். அவர் வந்து சேலத்து சிங்கன் தான் சொல்லுவோம். அவரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீரபாண்டியார் இருக்கிறப்ப அவர் இருந்தாரா, டிஎம்கே கூட்டியிருப்பார். அவர் வந்து தங்கமான மனுஷன். அவரை எங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா சேலத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வீரபாண்டியார்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் தளபதி கூட்டின கூட்டம் மாதிரி இனிமேல் வேறு எந்த கட்சியுமே கூடாது, கூடவும் முடியாது. யாராலையும் கூட்ட முடியாது. அப்படியே கூடினாலும் 500, 1000 கோழி பிரியாணி குவார்ட்டருக்கு மட்டும் தான் கூட்டம். இது அதுக்கான கூட்டம் இல்லை, இது எங்கள் அண்ணனுக்காக சேர்ந்த கூட்டம். தளபதி இல்லை, எங்கள் அண்ணன். அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலினை புழுகு முட்டைன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு விஜய் அவர்கள். ஆமாண்ணா, ஆமாம், அதுதானே உண்மை. அதுதான் உண்மை. வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே பொய்யா மட்டும்தான் சொல்கிறாரு. எடுத்த வார்த்தை எல்லாமே சமூக நீதி எல்லாமே பேசுகிறாரு. அப்படி சமூக நீதி அவர் என்ன கண்டாரு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இன்னமும் ஜாதி இருக்குது, எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் சொன்னதெல்லாம் நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம், நாங்கள் கொடுத்த வாக்குறுதின்றாங்க. ஐயோ, இல்லை, நீங்களும் தான் இங்கே தான் இருக்கீங்க. நம்ம எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். 4 வருஷத்தில் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்காதா? நீட்டு பொதுவாகவே எடுத்துக்குவோம். ஆட்சிக்கு வரது காரணமே நான் நீட்டாக ஒழிப்பேன் அப்படின்ட்டு வந்தார். ஒன்றும் பண்ணல. அப்புறம் அவங்க பையன் உதயநிதி செங்கலை காட்டி நான் எய்ம்ஸ் கொண்டு வரேன், எய்ம்ஸ் கொண்டு வந்தார். எங்கே கொண்டு வந்தார்? அதுவும் இல்லை. அவர் அப்புறம் வேற என்னத்தை நிறைவேற்றினாங்க? ஒன்றுமே நிறைவேற்றல. ஒன்று கேமரா அப்படியே திருப்பி அந்த மலையை காட்டுங்க, தெரியுதுங்களா? அவங்க நிறைவேற்றுறதா அந்த மலையெல்லாம் சொர்ணத்துக்கு தான். சேலத்தில் சுற்றி மலை தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து பாருங்க, சுற்றி மலையை சுரண்டி மட்டும்தான் வச்சிருக்காங்க. அவங்களோட சாதனை இது மட்டும்தான். இது இன்னொன்று, இந்த 5000 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல, 5000 ரூபா வந்து மக்களுக்கு தரல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 5000 ரூபா கொடுத்து 10000 ரூபா எடுக்கலான்னு பார்த்தாங்க, ஆனா முடியாது. 2026 எங்க அண்ணா ஆட்சி தான். எங்க அண்ணா சாட்டை திருமுருகனுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை வந்து நம்ம என் தலைவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அது ஒரு குப்பையை போய் தேவையில்லாம கிளறக்கூடாது. எங்களை பொறுத்தவரை இது குப்பை, அது எனக்கு கிளறதாவே இல்லை. அதான் அந்த ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்லைண்ணா. அதே தான் துரைமுருகெல்லாம் ஒரு ஆளே இல்லைண்ணா. துரைமுருகன் சீமானை பிடிக்கும். முதல்ல தமிழ்னாரு. சரி பரவாயில்ல, மனசு என்னடா இப்படி பேசுகிறாரு, இவருக்கு ஓட்டு போகலாமே இருந்தோம். ஒரு வருஷம் ஓட்டி வீணாக்கணும். அப்புறமேல தான் பார்த்தது இவன் அதுக்கு மேலே இருப்பானாட்டுங்குது. சொம்பு தூக்குறதுல எங்கள் சீமானன் அடிச்சுக்க ஆளே இல்லை. யாருக்கு சொம்பு தூக்குற? சொம்பு எல்லாத்துக்கும். பாருங்க, நீ 1000 ரூபா கொடுத்தே உனக்கு ஒரு சொம்பு, நீ 1000 ரூபா கொடுக்குற உனக்கு ஒரு சொம்பு, மாற்றி சொம்பா தூக்குவோம். அப்படி எங்கள் அண்ணன் சொம்பு தூக்குறதுல சிறந்தவர்னா திரள்நிதி நாயகன் சீமான் அவர்களே. ஆனால் சாட்டை என்ன சொல்றாரு, உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் நான் விஜய் பற்றி பேச மாட்டேன்றாரு. 3 நிமிஷம் பாட்டே விட்டுருக்கான் கொள்கை பாடல்னு. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சொல்லணுமா? 3 நிமிஷம் கொள்கை பாடல் இருக்குல்ல, இன்னொரு 4 வாட்டியா வர சொல்லுங்க. ஒரு ஹோம் தியேட்டர் போட்டு பாட்டு நல்லா 4 பக்கம் ஸ்பீக்கர் வச்சு போட்டு காட்டுறேன். தனி ரூமில் போட்டு பாட்டை கேட்குறேன், கேட்டு கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டோம். வேற என்ன கொள்கை தெரியணும்? இந்த சேலம் வந்து அதிமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. 2026 டிவிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? 2026 இனிமேல் எப்பவுமே டிவிக்கே மட்டும்தான். சேலம்னாலே டிவிக்கே தான். என்னன்னா, எங்க அப்பாவும் ஏடிஎம்கே தான் இருக்கிறாரு, எங்க அப்பாவும் ஏடிஎம்கே தான் இருக்கிறாரு, எங்க தாத்தாவும் ஏடிஎம்கே. நான் மட்டும்தான் டிவிக்கேல இருக்கிறேன். இப்போ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக, எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிக்கிறேன். இப்போ வந்து விஜய் மன்ற சிவகாசி அதிரடி சிவகாசி ரசிகர் மன்றம்னு வச்சிருந்தாரு. இப்போ வந்து வர முடியல, ஏன்னா இங்கே அதனாலே இருந்து பழகிட்டாங்க. இப்போ நான் மாறிட்டுனா அடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை மாற்றுவேன். கொண்டு போய் எங்கள் ஆயாவை நானே போய் ஓட்டு போட வைப்பேன். கண்டிப்பாக ஓட்டு விஜய்க்கு தான் போட வைப்பேன். இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்படியே வந்தீங்க. இப்போ நான் அதுலேருந்து நான் வந்திருக்கிறேன்னா, என்னால் வந்து என் குடும்பம் இப்போ 7 பேர் நாங்கள் இருக்கிறோன்னா 7 பேர்த்து ஓட்டு அதில் டிவி கேக்கு தான் விழுவோம். அதே போன்று விஜய் அவர்களை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் அதே போல பேண்ட் அதே போல சட்டை போடுறாருன்னு சொல்றாங்க. அதே போல ரேம்ப் வாக். அதுதானே வேற லெவல். நாங்க அந்த வீடியோ பார்த்தோடி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்டா காப்பி அடிக்கிறதே அடிக்கிற, அது தெரியாம அடிக்கணும்ல. இப்படி பச்சை அடிச்சா எப்பட்றா? இங்க பாருங்க, ஒரு பரிசில பிட் அடிக்கிறோம், யாருக்கும் தெரியாம அடிச்சா அது நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி அடிச்சா அது என்ன பண்றது? தலைவர் மாதிரி அப்படியே சரி அப்படித்தான் எடுத்தாரு. அவருக்கெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்களா, இப்படி நடங்க
பூ கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பூவை என்ன பண்ணுன்னு சொல்லாமல் மறந்துட்டாங்களா, அடுத்து பூவை தூக்கி போட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு தான் இருக்காரு தளபதி. அதாவது எங்க தளபதி, தங்க தளபதி சொல்லல, திருட்டு தளபதி சொல்றேன். யாரு தளபதி யாரா? நமது தளபதி தான் bro, திமுக. திருட்டு தளபதி திமுக தான் ப்ரோ. என்ன ப்ரோ தெளிவாக சொல்லுவாங்க. வேற ஏதாவது இருக்கா ப்ரோ? அதே போல் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ திருவிழா டைமில் கூட்டம் கூடும், அதே போல் கடைகள் அதிகமாக போடுவாங்க, ஆனால் மறுநாளே காணாமல் போயிடும். அது போல் தான் சில கூட்டம் திரிஞ்சிட்டு இருக்கு, எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கூட்டம் காணாமல் போயிடுன்றாரு. அவர் சொன்னார் பாரு ப்ரோ. இப்போ வந்து அவருக்கு 3 மாட கட்சி பத்தி சொல்றாங்க. அது அவங்க கட்சி காசு கொடுத்த உடனே இப்படி சைடா நம்ம பூந்து ஓடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஓட மாட்டோம். தளபதி பின்னாடி தான் நாங்க போவோம். அவங்க வந்து காசு நமக்கெல்லாம் தளபதி யாரும் தரதில்லை, நம்ம இந்த மாதிரி இல்லை. நாங்கள் வந்து அவங்க தளபதி பின்னாடி பின்வழி தான் நடப்போமே தவிர, காசு கொடுத்தோன்னா நாங்கள் இந்த பக்கம் வந்து இந்த கொடுத்தோன்னு இப்படி வரலாம் அப்படி வரலாம், அந்த பக்கம் சோறு போடுவாங்க இந்த பக்கம் சோறு போடுவாங்க, நாங்கள் போக மாட்டோம் ப்ரோ. ஒன்று தான் இதில் எடுத்துக்காட்டு பாருங்க. மாநாடுனா எல்லாம் ஒரே மாரி துணி போட்டுட்டு வருவாங்களா? ஒரே கொஸ்டின். மாநாடு இப்போ பாரு, நாங்கள் மாநாடு வந்திருக்க தலைவர் பக்கம் எல்லாம் ஒரே மாதிரியா போட்டு வந்திருக்கோம். அவங்கள கூட்டத்தை கிடக்காக சிவப்பு கலர் ஒன்றும் ப்ரோ. தஞ்சாவூரில் பெண்கள் மாநாடு நடந்துச்சு, எல்லாத்து வீட்டில் என்ன சிவப்பு கலர் சேரியாக கொடுத்து அனுப்புவாங்க. ஒன்னே ஒன்று தான், கூட்டம் கூடுது. அவர் சொன்னார்ல, இதெல்லாம் திருவிழா சேர்ந்த கூட்டம், இது நாச்சும் திருவிழாக்கு நாங்களாம் தேடி வந்த கூட்டம். அது அவனுங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன். சாமி எனக்கு கூட்டம் வாங்க, சாமி எனக்கு வாங்க, சாமி எனக்கு வாங்கன்னு கூடணும் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமாண்ணா? மீட்டிங் முடிச்சா மாநாடு முடிச்சா மறந்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. தலைவர் பேசுறத வீட்டில் போய் யோசிப்போம். தலைவர் இன்னைக்கு இது பேசியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு, அடுத்து நம்ம மக்களுக்கு நம்ம என்ன அடுத்து பண்ணலாம், அதுமாரி நாங்கள் அதை தான் யோசிப்பேன். வந்து இவங்கள மாரி குடிச்சோமா பிரியாணி தின்னமா அவ்வளோதான், அவன் என்ன பேசுனானுங்க, ஏதோ பேசியிருப்பானுங்களாடுது, அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம கூட்டம் இல்லை. தமிழக வெற்றி கழகம் 2026 நிச்சயம் வெல்லும். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க எங்கள் அண்ணன் ஆட்சி அமைக்க வைப்போம்.